ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம விளையாட போகிறது மிட் நைட் மோட்டல். வெல்கம் டு ஷேடோ வெக்ஸ் கேமிங்ஸ் தமிழ். லெட்ஸ் கோ. நம்ம தான் தண்ணி ஆட போகிறோம். என்ன நடக்குதுன்னு தெரில, வாங்க போகலாம். எங்கே ஒன் ஒன்னே இல்லை. சரி, 2 பேர் யார் வராங்க பார்க்கலாம். போயாச்சு. வந்தால் ஜாயின் ஆகிட்டோம். என்ன நமக்கு என்ன கைஸ். ஓகே, இன்னும் யாரும் வராங்க பொண்ணு. அப்போ ஓடிடு வராதோ. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்மளோட நியூ சேனல். இட்ஸ் அவர் கேம் பிளே கைஸ். கூடிய சீக்கிரமே நான் அந்த ஐடியா உருவாக்கி ரோபக்ஸ் எல்லாம் வாங்கிடுவேன். ப்ளீஸ் வெயிட். ஓகே, ஓப்பன் ஆச்சு. மேல். ஓகே, வெயிட் பண்ணலாம் கைஸ். வெயிட்டிங் ஃபார் பிளேயர்ஸ் கைஸ். நான் வெயிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரெக்கார்டிங் ஆன் பண்ணுறேன். வந்துடுச்சு கைஸ். இப்போது இன்னொரு கார் கிராஸ் ஆகுது. அதே கலர் கார் மோட்டலுக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து நம்ம ஹோட்டல்னு சொல்கிறோம்ல, அதான் தங்குறோம். அது அப்பார்ட்மெண்ட்டு அந்த மாதிரி ரெண்ட்டுக்கு எடுப்பாங்க. அதான் மோட்டலும்பாங்க அந்த மாதிரி அமெரிக்கன்ஸ் எல்லாம். ஓகே, ஹெட் டு ரிசப்ஷன். ஓகே புரிஞ்சிருச்சு கைஸ். இப்போ என்ன பண்ணோன்னா ரிசப்ஷன் போனோம். போயிட்டு செக்இன் பண்ணிட்டு வரலான்னு சொல்கிறாங்க. அதான் ரூம் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க, செக்இன்ன்றானுங்க. ஐயோ நடாது. ஓகே, ரோபக்ஸ் நடுவில் ஏதோ வந்துருச்சு கைஸ், சாரி. டக் டு த ரிசப்ஷன். வெல்கம் மோட்டல் அப்படின்றாங்க. வரவேற்கணும்ப்பா. நீங்கள் வந்து இதுதான் பெஸ்ட்டு மோட்டல். நாங்கள் செக்இனுக்கு வந்திருக்கேங்க. ஆமாம், நான் ஒரு ரிசர்வேஷனுக்காக வந்திருக்கேன் நான் சொல்கிறேன். சரிப்பா, இந்தாப்பா உன்னோட கீ, ரூம் நம்பர் 6ப்பா. அந்த மாதிரி அவன் கொடுக்குறான். அப்புறம் வந்து நீ நல்லா என்ஜாய் பண்ணப்பா அந்த மாதிரி சொல்கிறான். சரிப்பா, கிளவா. ஓகே ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. ஐயோ என்ன ஸ்க்ரீன் போயிடுச்சு. பிக்கப் யுவர் லக்கேஜ். ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா லக்கேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு ரூமில் வைடா, இல்லைன்னா அவ்வளோதான் உனக்கு அப்படின்றாங்க. நமக்கு எதுக்கு வம்பு, வச்சிடலாம். எடுத்துட்டான் லக்கேஜ் பாருங்க. கீ தெரியுது, லக்கேஜும் தெரியுது. லக்கேஜ் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு இதுதான் நம்ம ரூம் கைஸ். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். திறந்தாச்சு. வா. ஓகே, ஒரு அளவுக்கு நல்லா தான் இருக்குது. லக்கேஜ் வச்சுட்டு இப்போ ஏதோ குளியரை போட்டு வந்த வேண்டியதான். வெயிட்டா வச்சாச்சு கைஸ். வா, இந்த ரூம் நல்லா ஜில்லுன்னு இருக்குது. நான் வந்து ஹீட்டர் ஆன் பண்ண போகிறேன் அந்த மாதிரி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கதவு சேர்த்துக்கலாம். ஹீட்டர் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நல்லா இருக்குது அந்த மாதிரி சொல்கிறான். அப்புறம் ஏதோ சாப்பிட வாங்கலாம் அப்படின்னோடனே பீஸா ஆர்டர் பண்ணேன். என்ன எப்போ பார்த்தாலும் பீஸான்ட்டே இருக்கீங்க. எந்த கேம் எடுத்தாலும் பீஸான்னு தாங்க சொல்கிறாங்க. ஓகே, என்ற கால் எடுங்கடா சார். நான் வந்து ஆர்டர் 3 பீஸாஸ் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறேன். 3 பீஸா ஆர்டர் பண்ணுறேன் சார், எடுத்துக்கோங்க. சரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து கார்டா கேஷ்ன்னு கேட்க போது கேஷ்ன்னு சொல்கிறோம். நமக்கு சொல்கிறோம் கேஷ். ஓகே, எத்தனை தர்றேன் அப்படின்னு நிற்குவீங்க. சரிப்பா, நீங்கள் கொஞ்சம் வந்து கேஷை ரெடியாக வச்சுக்கப்பா, நாங்கள் இப்போ வந்துடுவோம் அந்த மாதிரி சொல்கிறான். பீஸா டெலிவரி சர்வீஸ். ஓகே, நம்ம காசு எடுத்துகிட்டு வைக்க சொல்கிறாங்க. வச்சுருவோம். நான் காசு எடுத்து வச்சுட்டோம். என்றா நடுவில் ஏதோ பேப்பர் போட்டு வச்சுருக்கோம். என்ன டிவி ஓடுது கைஸ். பாத்ரூம் போய்ட்டு வரலாமா? பாத்ரூம் என்ன திறக்கவே மாட்டேங்குது. ஷிட். யாரா நீ? நீ யாருன்னு என்னைய கேட்குறாடி? நான் தானே இதை கேள்வியை கேட்கணும். இது என்னோடய ரூம்டா. தம்பி, இது என்னோடய ரூமு. நீ தான் மிஸ்டேக் பண்ணியிருக்க. நான் சொல்கிறேன், நம்ம சொல்கிறோம். இது ரூம் 6டா, பாடுறா. ஓ அப்படியா? நான் ரொம்ப மன்னிப்பு கேட்குறேன். என்னோடய கீ நம்பரை நான் தப்பாக படிச்சுட்டேன் தம்பி. என்னோடய ரூம் நம்பர் 9. நீ ரொம்ப நல்லா தூங்குடா, வரட்டான் அப்படின்னு போகிறான். அந்த கீ அப்படியே தலைகீழ வச்சுருக்காங்க. கோபம் கருத்தை பாருங்களேன். கொழுப்பு பையன், கருவு சாத்துங்க. இந்த மாதிரி பசங்க தான்லாம் இரிட்டேட்டிங் ஃபெலோஸ். எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சுன்றான் இவன். சோஃபாவில் போய் உட்காந்து, தம்பி வாடா. என்ன பண்ணோம்? சரி, வெளியே எதுவும் சுற்றலாமா? பீஸா டெலிவரி மேன் இன்னும் வரலையா? வரான் பாரு. தக்காளி வாடா தம்பி. யாரா நீ? தம்பி வா, பீஸா தான் வருது. பீஸா வா, உட்காந்தாலும் உள்ள. கருவு தட்டினா தான் ஒரு மரியாதை. என்ன திறக்கிற? போட திறக்க முடியாது. பீஸாத்தா
தேங்க்ஸ்ப்பா ஓகேப்பா. இந்தாப்பா உங்களோட காசு. காசு வாங்கிட்டில்ல போ போடாடி. சரிப்பா நீ சொல்லணும்னு அவசியம் இல்லைடா. எல்லாம் குட் நைட்டுன்ட்டு இருக்கானுங்க. வர்றா. ஓகே லைட் என்ன வெளிச்சம் நல்லா தான் இருக்கு. ஓகே என்ன பீஸான்னு பார்க்கலாமா? புல்டர் பிரதர்ஸ் பீஸா. மீசம் இருக்கு, மீஸ் இல்லாதவன். நல்லடா. ஓகே நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே தூங்க போகிறோம்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பெட்டை செக் பண்ண சொல்கிறானுங்க. செக் பண்ணுவோம். செக் பண்ணு. கரப்பாம்பூச்சி. காக்ரோச்சா? நான் போய் ரிசப்ஷன் கிட்ட போய் சொல்லலாம். வாங்கடா ரிசப்ஷன் கிட்ட போய் சொல்கிறேன்டா. அதே தான் உங்களுக்கு சொல்கிறானுங்க. வாங்க போய் ஏதோ பக் ஸ்ப்ரே வாங்கம்மா. பக் ஸ்ப்ரே அதான் நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சிக்கிற அடிப்போம்ல ஏதோ வராது இருக்கிறதுக்கு. அது தான் ஒன்றும் சொல்கிறானுங்க பக்கு. என்னத்த பக்கோ? ஓகே உள்ள போகலாம். தம்பி சொல்கிறா. என்னோடய பெட்டில் எல்லாம் காக்ரோச்சாக இருக்குப்பா. நான் எப்படி ரூம் நம்பர் 6 இருக்கிறது? எனக்கு பக் ஸ்ப்ரே உடனே வேணும். இது பாசிபிளே இல்லை அப்படின்னோடனே பக் ஸ்ப்ரேயா? சரி இந்தாப்பா எடுத்துக்கோ. இந்தாங்க மன்னிச்சிருங்க சார் அந்த மாதிரி சொல்கிறாங்க. என்று வளவளன்னு இழுத்துக்கிட்டே இருக்காங்க. சார் தேவையில்லை. சரி தேங்க்ஸு. இந்தா ரியலி சம்திங் ஏதோ சொல்கிறான். ஓகே ஏதாவது தேவையில்லை சும்மா பேசிகிட்டு இருக்கானுங்க. இப்படி பக் ஸ்ப்ரே தாங்களா? பாட்டு ஆன் பண்ணலாமா? பாட்டுடா ஆன். பாட்டு போட்டாச்சு. ஓகே ஏதோ இங்கிலீஷ் பாட்டு ஓடுது. மோட்டல் நல்லா பெருசாக போட்டிருக்காங்க. ஏதோ அது தடை மாதிரி ஏதோ வச்சுருக்காங்க. மஞ்சள் ஃப்யூச்சர் ஏதோ காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே போகலாம். ஓகே இவ்வளோ போயிடுச்சு. கேஸ் கடுப்பு சேர்த்துக்கலாம் மறுபடியும். எவனோ வயசுக்கு புதுசாக வந்திருப்போம். நான் பக் ஸ்ப்ரே அடிக்கணும். அடிச்சுடு காக்ரோச். ஓடிடுச்சு. எப்படிடா மறைஞ்சிச்சு? சாகனண்டா செஞ்சும். ஓகே கைஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறேங்க. ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். வியூஸ் எல்லாம் போடுங்க. சப்ஸ்கிரைப் தான் ஓரளவுக்கு ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது கைஸ். ப்ளீஸ். ஓகே கேமில் வைக்காங்க. என்னெல்லாம் போட்டுருக்கு. அவன் என்ன எனக்கு ஜோக் பண்ணுறானா? எனக்கு ஏமாத்துறானா? என்னது? நான் இதை வந்து மேலே வீட்டுக்கார ஏதோ சத்தம் போட்டுருக்கான். போய் ஆஃப் பண்ண சொல்ல போகிறேன். ரேடியோ என்னடா நினச்சிட்ருக்கா தம்பி? இது வர என்ன பண்ணிகிட்ருக்கு நீ? பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கியா? எல்லாம் வரேன்டா. எப்போ தம்பி கீழே இறங்க. என்னடா வாயா? என்னடா வேணும்னு கேட்குறான். சொட்டேன் பாட்டு ஆஃப் பண்ணுற பாட்டு. என்னை பார்த்து என்னடா சொல்கிற? பாட்டு ஆஃப் பண்ணுறா. பாட்டு ஆஃப் பண்ணி நாள் மெதுவாக பேச முடியாது. அவ்வளோதான் மரியாதை இருக்குது. இது லேட் நைட்ரா மென்டல் அப்படின்னு சொல்லுவோன்னே சரி சேர்றா பைத்தியக்காரா அப்படின்னு நம்மளை சொல்லாட்டி உனக்கு அவ்வளோதானே மாதிரி அதை கையில் கிடச்சிடான். கருவு சத்திட்டான். மென்டல் எப்படியோ கொஞ்சம் சத்தம் இல்லாமல் இருக்குது அப்படின்றான். ஆமாவே சத்தம் இல்லாமல் தான் இருக்குது. அவங்களுக்கு எடிட் போட்டு மியூசிக் மட்டும் கம்மி வச்சுருங்க. மன்னிச்சிருங்க. ஓகே 8 நிமிஷம். ஓகே ரோப்ளாக்ஸ் இப்போ என்ன பண்ணுறேன்? ஏதோ சொன்னாங்க படிக்கல. ஓகே டிவி பார்க்க சொல்கிறாங்க. டிவிலே சரி நல்லா தான் போடுங்களா. யார் அது கத்துறது? என்னடா இது? பூனை உட்காரு கத்துறான். ஐயோ பூனை. நான் தான்ப்பா நாய். ஐயோ நான் மனுஷன்டா. என்ன கரண்ட் போயிடுச்சு. இந்த ரிசப்ஷன் என்னடா இது? ஷிட் கரண்ட் ஆஃப் பண்ணி விட்றாங்க. என்னடா இது? என்ன இது? ப்ளஸ் ஃபோன் நம்பர் ப்ளஸ் எதுவும் யூஸ் ஆகும். எல்லாம் யூஸ் ஆகும் வைக்க மாட்டாங்க. பார்க்கெல்லாம் வச்சுருக்கு. சப்போஸ் எவனோ துரத்து கில்லர் ஏதோ வந்தாங்கன்னா பூன்னு ஓடிட வேண்டியதான். தமிழ் மோட்டரில் தங்குற இடம் கார் ஓடுது. யார் பிரியாணி குண்டா? பிரியாணி குண்டா யார் கைஸ் இந்த மொட்டை? சரி போகலாம். ஏன்டா பவர் ஆஃப் பண்ணிட்டேம்மா? சார் உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணுமா? ஏண்டாடி மோட்டரில் கட்டி வைக்க சொன்னால் என்னடா கட்டி வச்சுருக்க நீ? எங்கள் ரூமில் போயிடுச்சுடா. என்னோடய ரூமில் கரண்ட்டு ரூம் நம்பர் 6 அப்படின்னு சொல்கிறான் அவன். மாற்றுங்கடா. ஓகே கேஷ் நான் இப்போவே நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். சொல்லுடா. ஓகே பாடுறா தம்பி.
என்னடா பண்ணுற நானும் பார்க்குறேன். அப்படியே உத்து பார்க்குறாங்க. அப்படியே ஏதோ பண்ணுறா. வந்துருச்சு, ஏதோ பண்ணி விட்ருக்கான். எப்படி கரண்ட் வந்துருச்சு. ஐயோ சிக்கிக்கிட்டேன். கைஸ் எப்படி கைஸ் வரது? இல்லை கைஸ், அப்போ வந்துட்டோங்க. கொல்லி சாரி சார், இந்த மாதிரி தேங்க்ஸ் கரண்ட் போனதுக்கு அந்த மாதிரி சொல்கிறேன். ஓகே சரி, நான் ரூம் நம்பர் என் ரூமுக்கு நான் உடனே போகிறேன். அந்த மாதிரி சொல்கிறோம். அம்மி உன் கரு திறந்தே இருக்கட்டும், ஏதோ பூனையெல்லாம் வந்து கடிக்கணும்டா உடனே. ஓகே இப்போ நல்லா போகலாம். நல்லா தான் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. பார்ப்போம். கருவு சத்திக்கலாம். நீங்கள் உட்கார வச்சிட்டாங்க. யார் அது? கொல்லி யார் நீ? தம்பி உன் ரூமில் நாளைக்கு ஃப்ரீ ஸ்டே டுமாரோ ஏதோ சொல்கிறேன். அவ்வளோ கைஸ் என்னம்மா? சரி நன்றிப்பா, ஏதோ ஃபீஸ் தராமலாம் கைஸ் அப்படின்னு. நன்றிங்கண்ணா அந்த மாதிரி சொல்கிறோம். சரி பத்திரமா இருப்பா, நான் வரேன் நம்ம சொல்கிறோம். ஓகே போடா தம்பி. யார் கையை தூக்கிட்டு போகிறானுங்க? என் ரூமுக்குள்ளே என்னையும் விட மாட்டேங்கிறேன். அவனும் சாத்திக்கிட்டே இருக்கான். வர ரூமை போட்டு சாத்திடுறாங்க கைஸ். வெரி ஆகுது கைஸ். டிவன் ரோபோட்ஸ் அவனை ஃபாலோ பண்ணலாம். இப்போ எங்கே போகிறதுமா? பிரியாணி கட்ட போகணுமா? பிரியாணி அவன் எங்கே போகிறான்? மறைஞ்சு போயிட்டான் பேய். தாங்கடா வாங்கடாடி, வீட்டை விட்டு வெளியே போகிறான்டா. சரி வரட்டான். நம்ம எனக்கு மோட்டலே வேணாண்டா. எப்படி நம்ம இப்படியே போயிடுவோம் கைஸ். என்னை விட்டு ஏற்றுறாமா அப்படி போலீஸ். ஓகே ஃபோன் எடுக்க சொல்கிறாங்க. ஃபன் பண்ணுங்க போதும், சீரியஸாகலாம். இது ஃபோன் யாரா பண்ணுறது இந்த நேரத்தில்? யாரா நீங்கள் பீஸ்ஃபுல்லாகவே இருக்க விட மாட்டேங்கிறாங்க. போகலாம். போ ஓப்பன் க்ளோஸ். ஃபோன் யாரா? எஸ்கூஸ் மீ யார்? இது ரூம் நம்பர் 6ஆப்பா. ஏதோ கிச்சன் இருக்கலாமா, அது உங்களுக்கு வேணும், நீங்கள் மீட் பண்ணணும் அந்த மாதிரி சொல்கிறேன். கிச்சனை நான் என்ன மீட் பண்ணுவோம்? கோ டு த கிச்சனுன்றாங்க. நான் வந்து என்னடா பண்ண போகிறேன்? சமைச்சியாச்சு தாங்கடா, எதுக்கடா என்னை சமைக்க கூப்பிட்றீங்க? எரிச்சலை தரானுங்க எரிச்சல். இப்படி பீஸா டெலிவரி கார் போச்சுல பார்த்தீங்களா? நீங்கள் யாரெல்லாம் கவனிச்சிருங்க மஞ்சள் கலரு, அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். பூனை ஜம்ஸ்கேர் இல்லை, பூனை ஓடு. பூனை ஜம்ஸ்கேரே வரல. பூனை என்னடா ஜம்ஸ்கேர்? ஓடு. என்ன இது? கத்தியா? திஸ் இஸ் வெரி ஸ்டேஞ்ச் நோட். ஐயோ மேலேயே ஏறக்கூடாதுடா. நீ செக் பண்ணலாம். மீட் மீ இன் ரூம் 1. வேண்டாம் மிஸ்டீரியஸ் நோட்டு. சரி ரூம் நம்பர் 1 போகலாம். அதை நீ ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாம்ல, ரூம் நம்பர் 1க்கு வாடா மச்சான் பேசலாம் அப்படின்னு. தேவைகள்லாம் வேலை தான். இவன் யாருக்கு போர் போட போகிறான்? அப்படியே கிளவண்டா, போர் போடுவான்டா. இவன் யாரா? இவன் தம்பி வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு நினைக்கிறியா? நான் சொல்கிறத கேளு, எனக்கு ஒன்று தெரியும் அப்படின்னு இழுக்கிறான். உனக்கு ஒன்று தெரியுமா? ஒன்று தெரியும். இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான இருக்காம்மா, யாரோ செத்து கிடக்குறாங்களாம்மா. நீ ஏன்டா பயமுடுத்துற? அவங்க யாரோ சேர்க்கணும்னா நான் இங்கேருந்து வெளியே போக போகிறேன், நீயும் வெளியே போயிரு அப்படின்னு இழுக்கிறான். ஓகே யாரா அவனுங்க? ஒருத்தரும் வித்தியாசமாக அவன் உண்மையிலே ரொம்ப க்ரேஸியாக தான் இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆமாம் கிரேசி, எல்லாம் கிரேசி, பைத்தியக்காரனுங்கெல்லாம். என்னது அதுக்கு பூனை கேட்டுச்சு. ஓகே எப்படியோ வெளியே இருந்து வந்தாச்சு. இனிமேல் ஜாலியாக விசிட்டர்ஸ் கூடவே பேசியாச்சு. அது மாதிரி சொல்கிற போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இன்ஃபர்மேஷன் அபவுட் திஸ் ஓல்டு பிளேஸ் இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே இப்போ பிஸ்னஸ் மேன் கிட்ட பேச சொல்கிறாங்க. போகலாம். நான் கட் பண்ணிட்டேன், சாரி, எனக்கே தெரியாம ஆயிடுச்சு. ஓகே போகலாம். சொல்லு. அந்த பிஸ்னஸ் மேன், அவன் யார் பிஸ்னஸ் மேனு? ஒருவேளை
பிரியாணியா காய்ஸ்? அவனே பிரியாணி பையன். பிரியாணி குண்டா, பிரியாணி குண்டா, சொல்லுங்கள் குண்டா, பிரியாணி குண்டா. தம்பி என்ன நான் இங்கே நிற்கிறேன். என்ன சார், என்ன நல்லா இருக்கீங்களாம்மா? என்ன சரி வர என்னப்பா இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க அந்த மாதிரி நம்ம கேட்குறோம். அவன் என்னையோ பட்டு நீ வாடா. நல்லது. நான் எங்கள் எதுக்கு தெரியுமா, இங்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த ஸ்டோரில் வேலை பார்த்தேன் நான். ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் வந்துச்சு ஹோட்டல் ரூமில். சார் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதெல்லாம் ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்க? என்ன எல்லாருமே பிரச்சனைன்றானுங்க. எல்லாம் மென்டல் ஆகிடுச்சா? என்ன ப்ராப்ளம் அந்த மாதிரி கேட்குறோம் நம்ம. ஆமாம், ப்ராப்ளமே தான். அது என்னன்னா, நான் ஒரு வித்தியாசமான ஒன்று எக்ஸ்ப்ளோர்ட் டாய்லெட்டை ஃபேஸ் பண்ணேன். நீங்கள் ஹெல்ப் வேணுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா, நான் சும்மா வெயிட் தான் பண்ணிகிட்ருக்கேன் ப்ளம்பருக்காக. நான் ரூம் 6 மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கப்பா. இதை நீங்களே படிச்சுக்கோங்க. 6 மணி நேரம் பண்ணிகிட்ருக்கேன், அந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரி, ஓகே. நீங்கள் லக் இருந்தீங்கன்னா நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க என் கூட வந்து அது மாதிரி கேட்கும்போது என்ன சொல்கிறான், எது சொல்ல வாங்க போயிடலாம். பட் ரூமுக்கு தான் போக சொல்கிறாங்க. அவன் சொல்லிட்டு வந்துட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம், ஏதோ ரெஸ்ட் எடுக்கணும்னா என் ரூமில் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்ட்டு. சரி, இப்போ ரூமில் போய் ஜாலியாக இருக்கலாம் சொல்லி யோசிச்சுக்கா நான். ஓகே, என்னடா அவனை இங்கே ஸ்பான் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ வச்சு பாத்ரூம் போக விடுங்க. நான் பாத்ரூமை காமிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன டேப்பு வேற வச்சுருக்காங்க. ரூமுக்கு வந்துச்சு பெண்ணா. என்ன சவுண்ட் அது அப்படின்னு நம்ம கத்துறோம். அந்த பையப்புள்ள மறுபடியும் ஆன் பண்ணிட்டானா டி. யாரு பாத்ரூம்ல சவுண்ட் வருதா? பாத்ரூம் போ. பாத்ரூம்ல வந்து தர போகிறாங்க. பாத்ரூம் போ. ஓகே, ஆமாண்டா ஓப்பன்றான். ஏன்றா தண்ணி ஒழுகுது. தண்ணி ஒழுகுது. லீக்கேஜ் ஆகுது கேஸ். லீக்கேஜ் வந்து தண்ணி ஒழுகுறா மப்பி. தண்ணி ஒழுகுது. என்ன பாத்ரூம்ல எவ்வளோ போய் வச்சிருக்கானே இல்லை. ஓகே, நம்ம அதுக்கு தான் அந்த டவல் அண்ட் டேப்பா புரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ போய் க்ளீன் பண்ணி விட்டுறலாம். டவலை போட்டு டேப் போட்டு ஒட்டிட்டோம். சரிங்களா? ஓகே, எப்படியோ ரெடி பண்ணியாச்சு. நல்லபடியாக ஏதோ முடிஞ்சிருச்சு. எந்த இஷ்யூவும் இல்லை நமக்கு அந்த மாதிரி சொல்கிறான். ஓகே, நெக்ஸ்ட் ஃபைனலி இப்போ நான் சும்மா சில் பண்ண போகிறேன். கொஞ்சம் டிவி பார்த்துட்டு அவன் கத்திட்டு இருப்பான். நாய் வரும், பூனை வரும், அப்படின்னு ஒருத்தன் வருவான். இதை பார்த்து ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? இன்னும் அவனை இன்னும் வேறு ஒன்று. ஸ்மைலி பூனை. மனுஷன் ஏதோ பொம்மை. நெக்ஸ்ட்டு என்னுடைய புள்ளியாக வருது. அவங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா? என்ன சில டேஞ்சர் வார்னிங்க? என்ன வார்னிங்க? இப்படி ஏதோ பிரச்சனை வரப்போது அவ்வளோதான் முடிச்சு விட்டிங்க நம்மளை. பிரச்சனை என்ன அது கொல்லி? என்னது அது? என்ன எதுவும் சவுண்ட் கேட்குச்சு? இது ஏதோ ப்ராங்க் பண்ணுறாங்க நம்ம நெய்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து. நம்ம போய் தூங்கலாம் அந்த மாதிரி அவன் சொல்கிறான். டே தூங்கலாம்டா, டே வாடா. தூங்குடா. தூங்கிட்டான். சீக்கிரம். என்ன கண்ணெல்லாம் பிளர்ராக இருக்கு போல அவனுக்கு. ஓகே, என்னதான் அது தூக்கமாக இருக்குடா. டே தம்பி, என்ன நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். என்ன இங்கே நடக்குது அப்படின்ற மாதிரி இவன் வந்து யோசிக்கிறான். அப்ஜெக்டிவ்ஸ் என்டே சொல்லுங்கடா. வெளியவும் விட மாட்டேங்கிறாங்க, உள்ளேயும் வர மாட்டேன். என்னடா பண்ணுறது இப்போ? என்ன சவுண்டு? ஃப்ரீஸ் அப்படின்னு இல்லை. என்ன சத்தம் அது? அந்த மாதிரி நம்ம கட்டுக்கு கேட்குறாண்டே. எனக்கு என்ன தெரியும் கஸ்? இப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? இப்போ வந்து போலீஸ் வந்து கேட்டால் என்னடா இந்த சவுண்டு, இந்த மாதிரி உன் நெய்பர் அடிபட்டிருக்கா அந்த மாதிரி சொல்ல. சஸ்பீஷியஸ் நெய்பர் சொன்னால் அவன் வந்து இந்த மாதிரி இது அவன் தான் அந்த மாதிரி நீங்கள் போய் ரூமில் இருக்க நான் பார்த்துக்கிறேன் இந்த மாதிரி அவன் சொன்னான். அவ்வளோதான் கைஸ். ஓகே, இது சொல்லுங்கடா. எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் தெரியும்டா எனக்கு. அப்ஜெக்டிவே என்னடா கொடுக்குறீங்க நீங்கள்? யாரா கேம் கிரியேட்டரு? யாரா அது? சொல்லுங்கண்ணா. தம்பி நான் தான்டா மனுஷன்.
மோட்டலோட மனுஷன் அப்படின்னு. மோட்டலுக்கு மனுஷன் யாரா இவன்? யாரோ அட்டாக் ஆகிட்டாங்கப்பா அந்த மாதிரி சொல்கிறேன். நான் ரொம்ப பயந்துட்டுப்பா, எனக்கு பயமாக இருக்குப்பா, நான் அவன் கூட தங்கிக்கவா அந்த மாதிரி அவன் கேட்க போது, நீ என் கூட தங்கிக்கிறியா? யாரா நீ? சரிப்பா வாண்ணா வாண்ணா அண்ணா வாண்ணா, எனக்கும் பயமாக இருக்குண்ணா வண்ணா அண்ணா வாண்ணா உன் கூடவே பிறக்கணும், உன் கூடவே பிறக்கணும், தாயனா இருக்கணும். என்ன எப்பா நீ கொஞ்சம் அந்த விண்டோஸில் இருக்க ஸ்கர்ட்டை கொஞ்சம் எடுத்து விட்றியா அந்த மாதிரி கேட்குறான். எதுக்குடா உனக்கு? உப்ளாங்ஸை கேட்குறான். நம்ம உப்ளாங்ஸ் ஓகே. யாரும் வராமல் இருக்க இப்படி பண்ண சொல்கிறோம். ஓகே வேறு செய்து விண்டோஸ் கட்டி வச்சாச்சு கைஸ். ஓகே ரொம்ப நன்றிப்பா இந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கு. நம்ம எப்படியோ சீக்கிரமாகவே இங்கே இந்த நைட் மட்டும் ஸ்டே பண்ணிட்டு எங்கேயோ போயிடலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறான். அவங்கடா இப்படி தனியாக விட்டு செத்து போயிட்டான். ஒல்லி கொல்லிட்டே பாத்ரூம் போயிருக்கடா தம்பி, குளிக்கிறியா? எங்கே 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 பல்லு என்ன பேஸ்ட்? கோல்கேட் பேஸ்ட். ஓகே போகலாம். இவன் எங்கே ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தேன், எங்கே ஆளே காணோம். நான் போய் அவனை பார்க்குறேன் அந்த மாதிரி சொல்கிறான். அவங்க வெளியே போயிருக்கான் போல, போய் பார்க்கலாம். என்ன நடந்துச்சுன்னு போய் பார்க்க சொல்கிறாங்களா? சரி ரூம் நம்பர் 1 ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். ஏன்னா அந்த பையன் தான் ஏதோ கத்திட்டு இருந்தான். ஏதோ மேலே போகலாம் ஃபஸ்ட்டு. மேலே மேலே 9ஆம் நம்பர் எதுவும் நடக்கலை. சரி கீழே வந்துடலாமா? ஜம்ப் வேறு பண்ண முடியல. இப்படியே வந்துட்டு 1ஆம் நம்பர் வந்தாச்சு. கோலி 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 செத்துட்டான்டா கிழவா கிழவா. கைஸ் மறக்காம கமெண்ட்ல RIP கிழவன் அப்படின்னு போடுங்க கைஸ். செத்துட்டாங்க, செத்துட்டான். ஸோ மாதிரி இருக்கு கைஸ். ஓகே இப்போ என்ன பண்ணோம் கைஸ்? என்ன கைஸ் இது? கிழமை செத்துட்டான் கைஸ், படுத்துட்டான். இன்னும் ஒரு 10-15 வருஷம் வாழ வேண்டியது கைஸ். இவன் அப்ஜெக்டிவ் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ எல்லாருமே போய் சுற்றி சுற்றி பார்க்கணும். என்னடா இது? ரிசப்ஷனுக்கு போகணுமா? போகலாம். என்ன கைஸ்? என்னது கதவு தராங்க? ஓகே அந்த ப்ளூ கலர் சட்டை எங்கே இருக்குன்னு இப்போ தான் கண்டுபிடிக்கிறேன். வாங்க போகலாம். நேராக நிற்கிறான். என்ன சாரோ படுத்திருக்காங்க. யாரு செத்தா? டே குரங்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னான், அவளும் செத்துட்டா. எப்படி செத்த? இவன் கிட்ட கேட்கலாண்டி. என்ன எப்பட்றா? டே இப்போ எப்பட்றா இவன் தான்? டே நான் சொல்கிறது மட்டும் கேள்றா. இன்னும் ஹோட்டல் மேனேஜர் செத்துட்டான்டா. இப்போ என்ன பண்ணுறதே தெரியும். நீ நல்லா இருக்கியா? அந்த மாதிரி அவன் கேட்கணும். நீ வெளியே போயிருங்க. ஹோட்டல் மேனேஜர் என்ன எங்கே இருக்க? என்னால் முடியல. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? இப்போது எனக்கு ஒன்றும் புரியலையே. ஐயோ ஐயோ நீங்கள் எங்கேயோ போகணும். ஐயோ எங்கேயோ போட்டே காய்ஸ். ஏதோ மான்ஸ்டர் காய்ஸ் அது. ஐயோ 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 என்னை மன்னிச்சிடு, என்னை விட்டுரு, என்னை விட்டுரு. விட்டுரு. வேணாம் செத்துருவான் நான். கைஸ் எப்படியோ ஒன்று கைஸ் தப்பிக்கிறோம். தப்பிச்சே ஆகிறோம். ஓடுறாடி யாரு கட்டுறேன் காலி. வாங்கடா ஹெல்ப்புக்கு. செத்துருவேன்டா நான். கைஸ் காட்டுனது ஓடிடலாமா? வா 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 வா
வா வா வா வா வாடா சீக்கிரம் வாங்கடா ஐயோ 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 துரத்துறாங்க ஐயோ காப்பாத்துங்க ஐயோ டே கைஸ் துரத்துறாங்க செத்துருவோன்னு நினைக்கிறேன் பயமாக இருக்குது இது விளையாட கூட இப்போ சீரியஸாக பயமாக இருக்குது கைஸ் அவன் துரத்துன்னு மூஞ்சி போடுங்க ஐயோ டே எத்தனை நேரம் தான் சர்வே பண்ண முடியாது ப்ளீஸ்டா ஃபாஸ்ட்டாக வாங்கடா ஐயோ இது வேறு நடுவில் வந்து தொலைஞ்சிருச்சு டே வாங்கடா ஐயோ எனக்கு அதிர்ஷ்டாங்க ஒரு டே வாங்கடா கைஸ் எப்படியோ கைஸ் யாருக்காக ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க கைஸ் நம்ம ஷாப்பிங் பண்ணிச்சே ஆகணும் வாடா நீ மென்டல் டே வாடா ஹெலிகாப்டர் அங்கே நிற்குது நான் வந்துட்டேன் தக்காளி யாருக்கிட்ட டே வாடா வந்துட்டேன் கைஸ் ஏறிடலாம் ஏறுறா வர்த்தாமே வரட்டா we finished at the game guys கைஸ் இதே மாதிரியே நம்ம என்ன கேம் நாளைக்கு போகலான்னு சொல்லுங்கள் பேட்ஜ் அவார்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிடுங்க நாளைக்கு என்ன கேம் ஆடலாம் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் see you later bye